1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் வாசிக்க வேண்டும். பிள்ளைகள் சாமுவேலுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழவில்லை, ஊழியக்காரர் போல வாழவில்லை, தேவனுக்கு பிரியமாக இல்லை, தேவனுடைய கருத்துக்குள்ள இருக்க மறந்து விட்டார்கள். உலகம் அவரை அழைத்தது, உலக இன்பம் அழைத்தது, பொன்பொருளை கவர்ந்து இழுத்தது. இல்லையா? பரிசுத்தமாய் வாழக்கூடிய பாஸ்டருடைய பிள்ளைகள், தீர்க்கதரிசியுடைய பிள்ளைகள் பொண்ணுக்காக பொருளுக்காக தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, பொன்னாசை பொருளாசை உங்க வாழ்க்கையில வந்துட்டா கெட்டு போயிருவீங்க, நீங்க அழிந்து போயிருவீங்க. பொண்ணு பொருளும் உங்க நித்தியத்துல சேர்க்காது, பொண்ணு பொருளும் உங்களுக்கு ஆசை காட்டி உங்களை வஞ்சித்து நித்திய நரகத்துக்கு கொண்டு போயிடும். அதனால பொருளாசை உங்களுக்கு வேண்டாம், பொன்னாசை உங்களுக்கு வேண்டாம். சரியான பாதையில, நீதி பாதையில, நேரான பாதையில கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி பரிசுத்தமாக இன்னைக்கு வாழ தீர்மானம் எடுக்கவில்லை என்று சொன்னார். ஒரு நாள் அல்லேலூயா நித்திய நரகத்துக்குள்ளே பங்கு பெறுவோம். சாமுவேல் அழகாக தீர்க்கதரிசியாக அறியப்பட்டார். தான் முதல் பேசையவர் அவர் தீர்க்கதரிசியாக அறியப்பட்டார். பிறந்த நாள் முதல் அவர் மரிக்கும் வரைக்கும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வளர்ந்தார். தேவனோடு முகமுகமாய் பேசினார். ஆனா அவர் பிள்ளைகள் வளர்க்கல, கோட்டை விட்டாரு. அல்லேலூயா.